ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் ஒரு கப் இட்லி மாவும் ஒரு கப் தேங்காய் துருவலும் வச்சு தான் ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு கப்பலுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவில் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்துட்டு இது ஒரு கப்பலுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கெட்டியான தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம இதோடு சேர்த்துடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் சர்க்கரை நல்லா கலந்துட்டு இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்து இட்லி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்றேன். இது கூடவே ஆப்ப சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்றேன். ஒருவேளை உங்களுக்கு இட்லி மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம பச்சரிசி மாவு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இது எண்ணெயில் தான் நம்ம போட்டு பொரிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா காஞ்சிச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி போட்டுடலாம். ரொம்ப பெருசாக போட வேண்டாம். ஒரு சைடு சேவந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடு நல்லா செவந்து வந்துடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பொரிச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் பாலை நம்ம சேர்த்துலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பொரிச்சது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அந்த தேங்காய் பாலில் ஊறினா டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.